Hi friends, ரவா கேசரி செய்யறதுக்கு ஒரு கடாயில உங்களுக்கு தேவையான அளவு ரவை எடுத்துக்கோங்க. நான் இதுல 3/4 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். இத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதா இருந்தாலும் வறுத்துட்டு ஆட் பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிரவுனா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பலூன் மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 டம்ளர் ரவைக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. வெந்துடுச்சு. 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் வதக்கின முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டு ரவா கேசரி ரெடி. இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி. தேங்க்யூ.